அனைவருக்கும் அம்மா அறக்கட்டளையின் சார்பாக இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோ இப்ப காலையில ரெக்கார்ட் பண்றோம். அதனால காலை வணக்கத்தோட ஆரம்பிக்கிறேன். நீங்க மதியம் அல்லது சாயந்தரம் கூட அந்த வீடியோ பார்க்கலாம். நம்ம இந்த அம்மா அறக்கட்டளை யூடியூப் சேனலுடைய மெயினான நோக்கம் என்ன அப்படின்னா, கல்விக்காக ஆரம்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய அறக்கட்டளை அம்மா அறக்கட்டளை. இதுல கல்வி, அதிலும் குறிப்பாக வரலாறு, நான் சார்ந்திருக்கக்கூடிய அந்த வரலாறு துறையில கேட்கப்படக்கூடிய கேள்விகள், போட்டித் தேர்வுகளுக்கு கேட்கப்படக்கூடிய கேள்விகள், அதற்கான வினா விடைகள் மற்றும் அதற்கான பாடக்குறிப்புகள் எல்லாமே இந்த வீடியோவில் அப்லோட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கோம். நாளையில இருந்து ஒவ்வொரு வீடியோவா நாங்க அப்லோட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கோம். அதை நீங்க தொடர்ந்து பாருங்க. பார்த்து நீங்க பயனடைவதற்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள். நம்ம இந்த அம்மா அறக்கட்டளை எது தொடர்பான பாட வகுப்புகள் எடுக்கிறோம் அப்படின்னா, நம்ம அம்மா அறக்கட்டளை எது சம்பந்தமாக அப்படின்னு பார்க்கும்போது, உங்களுக்கான அதாவது டிஆர்பி, அப்படியே லைன்ல இருங்க, அடுத்த ஸ்லைடு கொண்டு வந்துருவோம். அதாவது ஹிஸ்டரியில பிஜிடிஆர்பி, யூஜிடிஆர்பி, டெட்டு, டிஎன்யூஎஸ்ஆர்பி, டிஎன்பிஎஸ்சி, இது எல்லாத்துக்கும் ஹிஸ்டரியில இருந்து வரக்கூடிய கேள்விகளை நீங்க எப்படி எளிமையாக ஆன்சர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் நம்ம இந்த வீடியோ போட்டிருக்கோம். குறிப்பாக பிஜிடிஆர்பியை பத்தி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், பிஜிடிஆர்பியில ஹிஸ்டரிக்கு தான் மெயினா. ஹிஸ்டரியில பார்த்தீங்க அப்படின்னா, அந்த சப்ஜெக்ட்ல 110 கொஸ்டின் வரும். ஒரு 30 கொஸ்டின் எஜுகேஷன் சைக்காலஜி, எஜுகேஷன் பிலாசபி, சோசியாலஜி, இன்னோவேஷன் அண்ட் சைக்காலஜி, அதுல இருந்து ஒரு 30 கொஸ்டினும், அதுக்கடுத்து ஒரு 10 கொஸ்டின் ஜிகே அப்படின்றதுல வரும். அந்த ஜிகேவும் பார்த்தீங்க அப்படின்னா ஹிஸ்டரி தான். தமிழ்நாடு ஹிஸ்டரி, இந்தியன் ஹிஸ்டரி, அதுல இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், அதுக்கடுத்து பொலிட்டிக்கல் சயின்ஸ், இந்தியன் கான்ஸ்டியூஷன், அது சம்பந்தமாகத்தான் கேட்பாங்க. அதுவும் வரலாறோடு தொடர்புடையது. அப்ப பிஜிடிஆர்பி ஹிஸ்டரிக்கு படிக்கக்கூடியவங்க நீங்க நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க, முழுமையாக பாருங்க. அதே போல பிஜிடிஆர்பி ஹிஸ்டரி அல்லாத மற்ற பாடங்களுக்கு படிக்கக்கூடியவங்களும் நீங்க இதை பார்க்கலாம். அதுலயும் குறிப்பாக இந்த இந்திய வரலாறு, அதுலயும் இந்திய தேசிய இயக்கங்கள், இந்த இந்திய தேசிய இயக்கங்கள்ல இருந்து கேள்விகள் வரும். நீங்களும் இதை பார்க்கலாம். இதுல நம்ம வேர்ல்டு ஹிஸ்டரி இதெல்லாம் போடும்போது அதை பிஜிடிஆர்பி ஹிஸ்டரி அல்லாத மற்ற போட்டித் தேர்வாளர்கள் பார்க்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நம்ம இந்திய வரலாறு மற்றும் தமிழக வரலாறு, இந்திய அரசியலமைப்பு, அது தொடர்பான வீடியோக்கள் போடும்போது நீங்க அதை பார்த்து பயன்பெறலாம். அதுக்கடுத்து யூஜிடிஆர்பி ஹிஸ்டரிக்கு படிக்கக்கூடியவங்களும் இந்த வீடியோ நீங்க தொடர்ந்து பார்க்கலாம். இதுல உங்களுக்கான வினா விடைகள், உங்களது ஐயங்கள் எல்லாமே இதுல தீர்த்து வைக்கப்படும். அதுக்கடுத்து டெட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். இந்த டெட்ல தமிழ், இங்கிலீஷ், அதுக்கடுத்து வரலாறு, புவியியல், ஹிஸ்டரி, ஜாகிரபி, அந்த மாதிரி சப்ஜெக்ட் படிச்சவங்க டெட் எழுதுறாங்க. அதுலயும் அதுல என்ன அப்படின்னா, இவங்க சோசியல் சயின்ஸ் தான் எடுத்து எழுத முடியும். தமிழ் இருக்கும், இங்கிலீஷ் இருக்கும், அதுக்கடுத்து சோசியல் சயின்ஸ் இருக்கும், சைக்காலஜி இருக்கும். எல்லாத்துலயும் 30 கொஸ்டின் வரும். இந்த ஹிஸ்டரி, இந்த சோசியல் சயின்ஸ், ஹிஸ்டரி, ஜாகிரபி, சிவிக்ஸ், இது எல்லாம் சேர்ந்து மட்டும் உங்களுக்கு ஒரு 60 கொஸ்டின் வரும். அதற்கான பாடப்பகுதிகளும் இதுல நம்ம போடுறோம். அதுக்கடுத்து டிஎன்யூஎஸ்ஆர்பி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு, அதுல இருந்து பணியாளர்கள் தேர்வு செய்யப்படுவாங்க. அதுல குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு போலீஸ்,
இரண்டாம் நிலை காவலர்கள், இரண்டாம் நிலை காவலர்களுக்கான அந்த போட்டித் தேர்வு. அது ரொம்ப எளிமையான கேள்விகள் வந்து எளிமையாகத்தான் வந்து இருக்கும். அதுவும் வந்து பாத்தீங்களாக்க அதிகமாக அவங்க ஃபோக்கஸ் பண்ணக்கூடியது இந்த இந்திய வரலாறு. அதுலயும் வந்து இந்த இந்திய தேசிய இயக்கங்கள்ல தான் அதிகமா வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அது தொடர்பான அவர்களும் வந்து இந்த காணொலியை வந்து தொடர்ந்து பார்க்கலாம். அதுல டிஎன்யூஎஸ்ஆர்பி நடத்தப்படக்கூடிய சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ், அதாவது சார்பு ஆய்வாளர்கள், அவர்களுக்கான தேர்வு, அவர்களுக்கான அந்த பாடக்குறிப்புகளும் வினா விடைகளும் வந்து நம்ம இந்த காணொலியில வந்து இடம்பெறோம். அவர்களும் வந்து தொடர்ந்து பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நடந்த அந்த சார்பு ஆய்வாளர், சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் அந்த எக்ஸாம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா, நான் முன்னாடி உம், ஒரு இளைஞர் நற்பணி மன்றத்திலிருந்து ஒரு தன்னார்வலர்களாக ஒரு சமுதாயத்தின் சார்பாக அந்த மக்களுக்காக ஒரு இலவசமாக கல்வி வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. போட்டித் தேர்வுகளுக்கான அந்த பயிற்சி வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதுல நான் வந்து கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருந்தேன். அதுல நம்ம சொன்ன கொஸ்டின், அது சொல்ல போனோம் அப்படின்னா அந்த எஸ்ஏ எக்ஸாமுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நம்ம சொன்ன கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்திருந்தது. எல்லாமே வந்து வந்திருந்தது. நான் ஒன்றும் எங்கேயோ வெளியில இருந்துலாம் வந்து சொல்லல. பெரிய ரெஃபரன்ஸ் புக்லாம் எடுத்துட்டு வந்து நான் வந்து சொல்லல. நான் கொடுத்தது எல்லாமே பாத்தீங்களாக்கா ஸ்கூல் புக்கு தான் கொடுத்தேன். அந்த ஸ்கூல் புக்லயும் அந்த எயித்து புக்ல பாத்தீங்களாக்கா பெண்கள் மேம்பாடு அப்படின்ற ஒரு பாடம் வந்து இருக்கும். அதுல இருந்த கேள்விகள் வந்து அதிகமாக கேட்கப்பட்டிருந்தது. அந்த தேர்வு எழுதிட்டு வந்து சொன்னாங்க, சார் என்னங்க சார் நிறைய கொஸ்டின் வந்து நீங்க சொன்னதுல இருந்தே வந்துருச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அதிகமாக வந்து அந்த பெண்கள் மேம்பாடு, அந்த சமூக சீர்திருத்த இயக்கங்கள், அது தொடர்பான கேள்விகள் வந்து அதிகமாக வந்திருந்தது. நம்ம கொடுக்கறது எதுவுமே வித்தியாசமாகவோ வெளியில இருந்தோ அல்லது நிறைய ரெஃபரன்ஸ் புக்கை பார்த்துட்டோ நம்ம வந்து கொடுக்க போறது கிடையாது. நம்ம ஒன்லி வந்து ஸ்கூல் புக்கு மட்டும்தான். அந்த ஸ்கூல் புக்கை மட்டும்தான். இன்னும் சொல்ல போனா ஸ்கூல் புக்ல இருந்து இன்னும் விரிவா ஒரு சிலர்லாம் கொடுப்பாங்க. அதெல்லாம் கிடையாது. நான் ஃபர்ஸ்ட் ஸ்கூல் புக்கை மட்டும்தான் நான் கொடுக்க போறேன். அந்த இப்ப நிறைய பேர் என்ன அப்படின்னா ஸ்கூல் புக்கு தானே அப்படின்ட்டு அதை அலட்சியமா வந்து விட்டுருவாங்க. விட்டுட்டு வேற ஒரு கோச்சிங் சென்டர்ல இருந்து வரக்கூடிய ஒரு கொஸ்டின், இன்னொரு கோச்சிங் சென்டர்ல இருந்து வரக்கூடிய மெட்டீரியல்ஸ், அது இல்லாம புக்ஸ், ரெஃபரன்ஸ் புக்கு, கே பிள்ளை, நீலகண்ட சாஸ்திரி அல்லது உபேந்திர சிங், இந்த மாதிரியான பெரிய பெரிய ஆத்தர்ஸ் உடைய புக்லாம் எடுத்து வந்து உள்ள ரெஃபர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நீங்க ஸ்கூல் புக் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான புக், இந்த ரெஃபரன்ஸ் புக்கு எல்லாத்துலயும் இருந்து கலெக்ட் பண்ணி தான் ஒரு பெரிய டீம் கலெக்ட் பண்ணி அதுல முக்கியமான கருத்துக்களை எல்லாத்தையும் எடுத்து நம்ம ஸ்கூல் புக்ல வந்து கொடுத்துருக்காங்க. அப்படின்னும் போது நம்ம ஸ்கூல் புக்கு தான் மெயின், ஃபர்ஸ்ட் சோர்ஸ் வந்து நம்ம ஸ்கூல் புக் தான். சிம்பிள் டு காம்ப்ளெக்ஸ், நான் அடிக்கடி கிளாஸ்ல வந்து சொல்லக்கூடியது வந்து சிம்பிள் டு காம்ப்ளெக்ஸ், அதாவது எளிமையிலிருந்து கடினமானதுக்கு போகக்கூடியது. அந்த மாதிரி நமக்கு எளிமை அப்படின்றது நம்ம ஸ்கூல் புக்கை ஃபுல்லா படிச்சுட்டு அதுக்கு அடுத்து வந்து நம்ம ரெஃபரன்ஸ் புக்கை படிக்கிறது வந்து பெட்டர். எனக்கு 6வது புக்ல இருக்கக்கூடிய கண்டென்ட் படிக்காம விட்டுட்டு நீங்க வந்து ஒரு நீலகண்ட சாஸ்திரி, கே பிள்ளையில போய் படிக்கிறது வந்து வேஸ்ட். நம்ம 6வது புக்ல என்ன இருக்குதோ அந்த பாடக்குறிப்புகளை வந்து ஃபர்ஸ்ட் வந்து முழுவதுமாக நம்ம அதை வந்து நல்லா படிச்சு வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறணும். அதுல இருக்கிறது எல்லாமே நம்மளா கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணி ஆன்சர் பண்ணி பார்த்துக்கிறணும். நானும் வந்து தொடர்ந்து வந்து உங்களுக்கு இதுல வினா விடைகளும் போடலாம் அப்படின்ட்டு இருக்கோம். வினா விடைகள் மற்றும் பாடக்குறிப்புகள் தொடர்ந்து வந்து வீடியோவா போடலாம் அப்படின்ட்டு இருக்கோம். நீங்க வந்து பார்த்து பயன்பெறலாம். அந்த மாதிரி வந்து இந்த டிஎன்யூஎஸ்ஆர்பி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இரண்டாம் நிலை காவலர்கள் மற்றும் சார்பு ஆய்வாளர்களுக்கான போட்டித் தேர்வுக்கு உரிய படித்து கொண்டிருக்கவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கடுத்து டிஎன்பிஎஸ்சியை பொறுத்தளவுக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 1ல இருந்து குரூப் 8 வரைக்கும் படிக்கக்கூடிய எல்லாத்துக்கும் வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த நம்ம ஸ்கூல் புக்கு ரெடி பண்ணப்போ வந்து பள்ளிக்கல்வித்துறை செயலாளராக இருந்த உதயச்சந்திரன் அவர்களே வந்து சொன்ன ஒரு கான்செப்ட் என்ன அப்படின்னா, நம்ம ஸ்கூல் புக்கை படிச்சா, அதாவது ஒருத்தர் வந்து ஹிஸ்டரிக்கு வந்து சிவில் சர்வீசஸ் அல்லது டிஎன்பிசி குரூப் 1க்கு வந்து ப்ரிப்பேர் பண்றாரு அப்படின்னா அவங்க ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் புக்கு, படிக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் புக்கு வந்து நம்ம ஸ்கூல் புக்கா தான் இருக்கணும். அந்த அளவுக்கு ஸ்கூல் புக்ல வந்து நிறைய கண்டென்ட், நல்ல ரெலவெண்டான கண்டென்ட் வந்து கொடுக்கணும்.
அப்படின்னு சொல்லியே ரெடி பண்ணிய புக்கு தான் நம்ம ஸ்கூல் புக்கு. இப்ப இருக்கக்கூடிய அந்த 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள், வரலாறு மாணவர்கள் வந்து ரொம்ப சிரமப்படுவாங்க. ஏன்னா இது வந்து ஃபுல்லா வந்து அந்த சிவில் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கும் அந்த போட்டித் தேர்வுகளுக்கும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 அந்த மாதிரி வந்து போட்டித் தேர்வுகளுக்கும் உரிய பாட புக்கா வந்து நம்ம புக்கு வந்து இருக்குது. அந்த அளவுக்கு வந்து நீங்க டிஎன்பிஎஸ்சி குரூப் 1ல இருந்து குரூப் 8 வரைக்கும் படிக்கக்கூடியவங்க வந்து இந்த காணொலியை வந்து பார்க்கலாம். அதுக்கடுத்து நம்ம ஸ்கூல் புக்ல வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லா படிக்கிறது வந்து உங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். கொஞ்சம் டயம் உங்களுக்கு வேஸ்ட் ஆகுற மாதிரி கூட இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து நீங்களா படிச்சிருங்க. ஸ்கூல் புக்கை வந்து கிடைக்குது அப்படின்னா நீங்க படிச்சிருங்க. இப்ப உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாடத்தை எடுத்து பார்க்கும்போது இந்தியாவில் தேசியத்தின் எழுச்சி அப்படின்ற ஒரு பாடம் இருக்குது. அந்த பாடம் வந்து ஒரு 15 பக்கம் வந்து இருக்குது. இந்த 15 பக்கத்தை நம்ம இன்னும் ஷார்ட் பண்ணி அதுல முக்கியமான கான்செப்ட், அதாவது எந்த கருத்துக்களும் விடுபடாம ஒரு ஹிண்ட்ஸ் மாதிரி வந்து நம்ம கொடுக்க போறோம். அடுத்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது அதுல வந்து நம்ம கொடுத்துருவோம். அதை வந்து நீங்க ஃபுல்லா இப்ப நீங்க ஸ்கூல் புக்கை படிச்சுட்டு +2 புக்கு நம்ம +2ல இருந்து ஆரம்பிக்கிறோம். +2 வரலாறு புக்ல இருந்து வந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். நீங்க இந்த ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஸ்கூல் புக்கு ஃபர்ஸ்ட் லெசனை படிச்சுட்டு அதுக்கடுத்து நம்ம வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஈஸியா வந்து மறக்காது. அதே மாதிரி ஒரு வீடியோ நம்ம லெசன் கொடுக்குறோம் அப்படின்னா அதை கொடுத்துட்டு அடுத்து வந்து ஒரு கொஸ்டின் ஆன்சர் டைப் வந்து கொடுத்துருவோம். ஒரு வினா வங்கி மாதிரி வந்து கொடுத்துருவோம். அந்த வினாவுக்கு வந்து நீங்க வந்து ஆன்சர் பண்ணீங்களாக்கும் ஓரளவுக்கு வந்து நீங்க தெளிவு உங்களுக்கு வந்து கிடைச்சிரும். அதனால வந்து தொடர்ந்து நம்ம வீடியோ வந்து பாருங்க. இந்த இந்த வீடியோ எதுக்கு போட்டிருங்க அப்படின்னா நம்ம அடுத்து அடுத்த வீடியோல இருந்து போடக்கூடியது யாருக்கானது, யாரெல்லாம் இந்த வீடியோவை வந்து பார்க்கலாம், அதுல எந்த மாதிரி எல்லாம் நாங்க கொடுக்க போறோம் அப்படின்றத தான் நான் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ வந்து 12ஆம் வகுப்பு, ஏன் நம்ம 12ஆம் வகுப்பு எடுத்தோம் அப்படின்னா அதிகமாக கேள்விகள் கேட்கப்படக்கூடியது. டெட்டு, டிஎன்யூஎஸ், இந்த டிஎன்யூஎஸ்ஆர்பி, டிஎன்பிஎஸ்சி இதுல எல்லாம் பாத்தீங்களாக்கா இந்த இந்திய தேசிய தேசிய இயக்கங்களை ஃபோக்கஸ் பண்ணி தான் அதிகமாக வந்து கேள்விகள் வந்து வரும். ஆனா யூஜிடிஆர்பி, பிஜிடிஆர்பி, ஹிஸ்டரி அதை பொறுத்த அளவுக்கு கேள்விகள் அந்த மாதிரி கிடையாது. 10 யூனிட் இப்ப பிஜிடிஆர்பியில வந்து 10 யூனிட் இருக்குது அப்படின்னா 10 யூனிட்ல வந்து இந்தியன் ஹிஸ்டரியும் இருக்கும். அதுக்கடுத்து வந்து தமிழ்நாடு ஹிஸ்டரி இருக்குது. அதுக்கடுத்து வந்து வேர்ல்டு ஹிஸ்டரியும் இருக்குது. இதுல 110 கொஸ்டின் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 10 யூனிட்லயும் ஒவ்வொரு யூனிட்லயும் 11 கொஸ்டின், ஒரு கொஸ்டின் பிளஸ் ஆர் மைனஸ் வரலாம். ஆனா மேக்சிமம் வந்து ஈக்குவலா அந்த 11 கொஸ்டின் அந்த மாதிரி தான் எடுப்பாங்க. அப்ப 10 யூனிட் அப்படின் போது 110 கொஸ்டின் அப்படின்னு வந்து எடுத்துருவாங்க. சரிங்களா? ஆனா அப்படின்றப்ப நீங்க வந்து ஃபுல்லாவே பார்க்கணும். நீங்க வந்து ஃபுல்லாவே, அதாவது இந்தியன் ஹிஸ்டரி, தமிழ்நாடு ஹிஸ்டரி, வேர்ல்டு ஹிஸ்டரி எல்லாமே வந்து நீங்க படிக்கணும். நம்ம போடக்கூடியது அந்த இந்தியன் ஹிஸ்டரியை ஃபாலோ பண்ணி வந்து நம்ம இப்போ வந்து கிளாஸஸ் போடுறோம். ஆனா இந்த டிஎன்யூஎஸ்ஆர்பி அல்லது டிஎன்பிஎஸ்சி இவர்களை பொறுத்தளவுக்கு இன்னும் டெட்டுன்றதை விட டெட்டும் கூட அந்த பிஜிடிஆர்பி அந்த கேட்டகரியில வந்து வந்துடும். யூஜிடிஆர்பி, பிஜிடிஆர்பி அந்த கேட்டகரியில வந்துடும். எல்லாத்துக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்து கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ஆனா இந்த டிஎன்யூஎஸ்ஆர்பி போலீஸ், எஸ்ஐ, அந்த டிஎன்பிஎஸ்சி விஏஓ, குரூப் 4ல வந்து விஏஓ, குரூப் 1 குரூப் 1ல இருந்து குரூப் 8 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா கேள்விகள் வந்து அதிகமாக இந்த இந்திய தேசிய இயக்கங்கள் அதை ஃபோக்கஸ் பண்ணி தான் கேட்பாங்க. அப்படின்றதுனால நம்ம 12ஆம் வகுப்பு பாடப்பகுதியில இருந்து வந்து வீடியோஸ் வந்து போடுறோம். தொடர்ந்து வந்து பாருங்க, பார்த்து வந்து நீங்க பயனடைங்க. பொதுவா வந்து என்ன அப்படின்னா நிறைய பேர் வந்து என்னால முடியாது அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல வந்து இருப்பாங்க. அதாவது நான்லாம் படிச்சு பாஸ் ஆக முடியுமா, என்னால முடியுமா, நான் வந்து நான் ஸ்கூல்ல காலேஜ்ல வந்து நான் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான், என்னால வந்து பாஸ் பண்ண முடியுமா அப்படின்ற கான்செப்ட் வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து இருக்கும். அப்படிலாம் கிடையாதுங்க. இன்னைக்கு சக்சஸ் பண்ணுன நிறைய பேர் வந்து சாதாரண ஸ்கூல்ல படிச்சவங்க, சாதாரண டிகிரி படிச்சவங்க, இன்னும் சொல்ல போனமாக 10th 12th எல்லாம் ஃபெயில் ஆனவங்க கூட இன்னைக்கு வந்து நல்ல டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதி, பிஜிடிஆர்பி எழுதி, டிஎன்யூஎஸ்ஆர்பி போலீஸ் எஸ்ஐ எக்ஸாம் எழுதி வந்து நல்ல சக்சஸ்ஃபுல்லா வந்து போயிருக்காங்க. அதனால வந்து என்னால முடியுமா அப்படின்ற கான்செப்டவே விட்டுருங்க.
கண்டிப்பாக உங்களால முடியும். இந்த வீடியோ யாரெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்களோ, கண்டிப்பாக நீங்க முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா, கண்டிப்பாக வந்து உங்கனால வந்து முடியும். அதுக்கடுத்து இன்னொன்னு வந்து சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஃபோக்கஸ் பண்றது ஏதாவது ஒரே விஷயத்துல வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். இப்ப நீங்க டிஎன்பிஎஸ்சி படிக்கிறீங்க அப்படின்னா, ஃபுல்லா டிஎன்பிஎஸ்சிக்கே அதிகமாக வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி அதவே படிக்கணும். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, டிஎன்பிஎஸ்சிக்கும் அப்ளை பண்ணுவாங்க. அதுக்கடுத்து வந்து பேங்க் எக்ஸாமுக்கும் அப்ளை பண்ணுவாங்க. ரயில்வேக்கும் அப்ளை பண்ணுவாங்க. ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் அதுக்கும் வந்து அப்ளை பண்ணுவாங்க. ஒவ்வொன்றுக்குமே சிலபஸ் வந்து வித்தியாசமானது. அப்படின்னும் போது நீங்க பல போஸ்டிங் வந்து அப்ளை பண்ணிட்டு உங்களுடைய கவனத்தை பல இதுல வந்து செலுத்துறீங்க அப்படின்னா நம்ம வந்து சக்சஸ் பண்றது சிரமமாயிடும். அதனால வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறீங்கன்னா டிஎன்பிஎஸ்சிக்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அல்லது பேங்க் எக்ஸாம் படிக்கிறேன் அப்படின்னா பேங்க் எக்ஸாமை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அல்லது ரயில்வே எக்ஸாம் படிக்கிறேன் அப்படின்னா ரயில்வே எக்ஸாமை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அப்ப நீங்க எதை ஃபோக்கஸ் பண்றீங்களோ, எதை வந்து நீங்க ஃபோக்கஸ் பண்றீங்களோ அதுக்கு மட்டும் அப்ளை பண்ணி அதுக்கு மட்டும் தொடர்ந்து பண்ணீங்க. கண்டிப்பா வந்து உங்களால சக்சஸ் வந்து பண்ண முடியும். முடியாதது அப்படின்றது எதுவுமே கிடையாதுங்க. அதான் நெப்போலியன் சொன்னது மாதிரி முடியாது என்பது முட்டாள்கள் சொல்லக்கூடியது. அதை என் முன் சொல்லாதே அப்படின்னு வந்து மாவீரன் நெப்போலியன் வந்து சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி வந்து முடியாது அப்படின்ற காரியம் எதுவுமே கிடையாது. நம்மால் முடியாது அப்படின்ட்டு நம்ம ஒதுக்கி வைக்கக்கூடிய ஒரு செயலை எங்கோ யாரோ ஒருவர் அதை செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நம்ம வந்து முடியாது, என்னால வந்து நீட் எக்ஸாம்ல பாஸ் பண்ண முடியாது, என்னால வந்து ஜேஇ எக்ஸாம் பாஸ் பண்ண முடியாது, என்னால வந்து குரூப் ஒன் பாஸ் பண்ண முடியாது அப்படின்ட்டு நம்ம ஒதுக்கி வைக்கக்கூடிய ஒரு செயலை வேற ஒரு நபர் அதை வந்து சக்சஸ் பண்ணி காமிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அதனால முடியாது அப்படின்ற கான்செப்டை வந்து விட்டுருங்க. அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த படிக்கிறது எப்படி படிக்கிறது, இந்த வீடியோ வந்து ஜென்ரலான வீடியோ தான். அடுத்த வீடியோல இருந்து தான் நம்ம வந்து பாடக்குறிப்புகள் வந்து பார்க்க போறோம். இது வந்து ஜென்ரலான ஒரு மோட்டிவேஷன் வீடியோ அப்படின்னே வந்து கூட நீங்க எடுத்துக்கலாம். இப்ப பார்த்தோம் அப்படின்னா அப்ளை இந்த படிக்கிறதுல நிறைய கேட்டகரிஸ் வந்து இருக்காங்க. ஒரு சிலர் வந்து என்ன அப்படின்னா எக்ஸாமுக்கு கால்ஃபர் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதற்கு பின்னாடி படிப்பாங்க. இப்ப உதாரணத்துக்கு பிஜிடிஆர்பி கால்ஃபர் பண்ணிட்டாங்க, அல்லது டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் இப்ப கால்ஃபர் பண்ணியிருக்காங்க, குரூப் ஒன் கால்ஃபர் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து எஸ்ஐ அதே மாதிரி டிஎன்யூஎஸ்ஆர்பியில் வந்து எஸ்ஐ கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி கால்ஃபர் பண்ண பின்னாடி மட்டும் படிக்கக்கூடிய ஒரு கேட்டகரிஸ் வந்து இருக்காங்க. இன்னும் ஒரு சிலர் இருக்காங்க, அப்ளை பண்ணிடுவாங்க, கால்ஃபர் பண்ண முன்னாடி அப்ளை பண்ணிடுவாங்க, அப்ளை பண்ணிட்டு ஹால் டிக்கெட் வரும், ஹால் டிக்கெட் வந்த பின்னாடி படிக்கக்கூடிய ஒரு சிலர் வந்து இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் வந்து அந்த அளவுக்கு சக்சஸ் பண்றது சிரமங்க. அதாவது நம்ம ஒரு ராணுவ வீரரை போல ஒரு போர் வீரரை போல நம்ம இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. என்ன அப்படின்னா போர் வந்து நாளைக்கு வரப்போகுது அப்படின்ற எண்ணத்திலே வந்து ராணுவ வீரர்கள் வந்து தயார் நிலையில இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நாளைக்கு போர் வரக்கூடியது அப்படின்ற நிலையிலேயே ராணுவ வீரர்கள் தயார் நிலையில வந்து இருப்பாங்க. பயிற்சிகள் எல்லாமே இருக்கும், அனைத்து ஆயத்த பணிகளும் ரெடியா வந்து இருப்பாங்க. இன்னும் சொல்ல போனாமாக இந்த ஜப்பான்காரங்களை வந்து சொல்லுவாங்க, ஆஹ் போர் வந்து அடுத்த நிமிடம், இன்னும் ஒரு மணி நேரம் கழிச்சு போர் வரப்போகுது அப்படின்ற ஒரு எண்ணத்திலேயே அவர்கள் வந்து எந்த நேரத்திலும் தயாராக இருப்பாங்க அப்படின்னு வந்து ஜப்பான்காரங்க வந்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவங்க எப்ப கால்ஃபர் பண்ணுவாங்க, கால்ஃபர் பண்ணுவாங்களா, கால்ஃபர் பண்ண மாட்டாங்களா, போஸ்டிங் கம்மியா இருக்குது, இதுல நம்ம கேட்டகரிக்கு வந்து இன்னும் கம்மியாக இருக்குது, இந்த மாதிரியான அந்த மைண்ட் செட் அந்த கான்செப்ட்லாம் விட்டுட்டு நீங்க வந்து தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால வந்து சக்சஸ் பண்ண முடியும். அதுக்கடுத்து படிக்கிறது வந்து ஆஹ், சும்மா நம்ம வாட்டில் படிச்சுக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்றது கிடையாது. அதாவது நான் ஒரு 7 மணி நேரம் படித்தேன், 8 மணி நேரம் படித்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. படிக்கிறது எப்படி படிக்கிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியமானதுங்க. இப்போ நம்ம படிக்கும்போது ஆஹ், ஒரு கண்டென்ட் படிக்கிறோம். அந்த கண்டென்ட் படிக்கிறோம் அப்படின்னா படிச்சு முடிச்ச உடனே அதுல என்ன பண்ணணும்னா ஒரு நோட்டு போட்டு தனியாக அதை ஹின்ஸ் மாதிரி வந்து நம்ம எடுக்கணும். எடுத்துட்டு அதுக்கடுத்து வந்து நம்மளே கூட கொஸ்டின் வந்து ஃப்ரேம் பண்ணலாம், அல்லது கொஸ்டின் ஆன்சர் அதுக்கடுத்து வந்து ஆன்சர் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா, கண்டென்ட்டை படிக்கிறோம், அதை ஹின்ஸ் எடுக்கிறோம், அதுக்கடுத்து அதுல வந்து கொஸ்டின் வந்து நம்ம ஃப்ரேம் பண்றோம், அல்லது யாராவது கொஸ்டின் இருந்தது அப்படின்னா நிறைய நீங்க நம்ம இதுல கூகுள்ல சர்ச் பண்ணீங்களா நிறைய அது தொடர்பான வினாக்கள் வந்து இருக்கும், அல்லது நீங்கள் நிறைய புக்ஸ் கைட்ஸ் எல்லாமே வச்சிருப்பீங்க.
அதுல வந்து நீங்க ஆன்சர் பண்ணி பார்க்கலாம். ஒரு சிலர் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து நிறைய டெஸ்ட் அட்டன் பண்ணணும். நான் வந்து ஒரு நிறைய இதுல பாத்தீங்கன்னாக்க 1000 கொஸ்டின் வந்து கொடுத்துருப்பாங்க. 1000 கொஸ்டின் படிச்சா இதுல 1000த்துல ஏதாவது ஒரு 50 கொஸ்டின் வந்துராதா? அல்லது 10,000 கொஸ்டின் ஏதாவது ஒரு 100 கொஸ்டின் வந்துராதா? அப்படின்றதுல நிறைய பேர் கொஸ்டினா படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்படின்னு படிக்கிறத தயவு செய்து வந்து விட்டுருங்க. கொஸ்டினா படிக்கிறது வந்து படிப்பே கிடையாதுங்க. நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டென்ட்டை வந்து படிக்கணும். ஏன்னா கொஸ்டின் வந்து இப்ப நான் எடுக்கிறேன் அப்படின்னா நான் ஒரு விதமா வந்து கொஸ்டின் எடுத்திருப்பேன். ஆனா ஃபுல்லா கண்டென்ட்டை படிச்சு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கடுத்து அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண அப்படின்னா தான் அது வந்து சிறப்பானதாக இருக்கும். இப்ப அந்த கொஸ்டினை பார்க்கும்போது ஆஹ், அதாவது அந்த கொஸ்டின் இப்போ ஒரு கொஸ்டின் இருக்குது அப்படின்னா அந்த கொஸ்டின் அப்படியே டைரக்டா அந்த எக்ஸாமுக்கு பிஜிடிஆர்பியோ அல்லது டெட்டோ அல்லது போலீஸ் எக்ஸாமோ டிஎன்பிஎஸ்சிக்கோ வந்து டைரக்டா அந்த கொஸ்டின் அப்படியே வரும் அப்படின்றது கிடையாதுங்க. ஒரு பாடப்பகுதியை படிச்சிருக்கோம். அந்த பாடப்பகுதியை நம்ம புரிஞ்சிட்டோமா, எந்த அளவுக்கு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றதுக்காகத்தான் இந்த வினா விடை, இந்த வினாக்கள். அப்ப அந்த பாடப்பகுதியவே படிக்காம நம்ம வெறும் வினாவா ஆன்சர், வினாவுக்கா நம்ம விடைகள் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அது வந்து சரியான படிப்பு, சரியான அணுகுமுறை வந்து கிடையாதுங்க. அதனால வந்து ஃபர்ஸ்ட் நீங்க வந்து நல்லா கான்செப்டை படிங்க, பாட கருத்துக்களை வந்து நல்லா படிச்சு உள்வாங்கிக்குங்க. அதுக்கடுத்து இந்த வினாக்களுக்கு வந்து விடை அளிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து சக்சஸ் பண்ண முடியும். அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த நுனிப்புல் மேய்கிறது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா ஒரு 10 யூனிட் இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் யூனிட்டை கொஞ்சம் படிக்கிறது, அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் யூனிட்டுக்கு போயிடுறது, அதுல கொஞ்சம் படிக்கிறது. இன்னும் வந்து எது நமக்கு எளிமையாக இருக்குதோ அதவா படிச்சுக்கிட்டே போய்கிட்டே இருப்பாங்க. அப்ப எந்த ஒரு பகுதியுமே முழுவதுமாக அவங்க படிச்சிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இருந்தாலும் நம்ம வந்து சக்சஸ் பண்ண முடியாதுங்க. இப்ப ஒரு 10 யூனிட் இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு இதுலயும் நான் ஹிஸ்டரியை சொல்றேன். பிஜிடிஆர்பி ஹிஸ்டரியில வந்து 10 யூனிட் வந்து இருக்குது. மற்ற இதுல வந்து பாத்தீங்களாக்கா அதுலயும் சிலபஸ் வந்து போட்டிருக்காங்க. அந்த மாதிரி வந்து 10 யூனிட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் யூனிட் நம்ம கம்ப்ளீட்டா படிக்கிறோம். அதுக்கடுத்து அதுல இருக்கிறதுக்கு வந்து ஆன்சர் பண்ணி பார்க்குறோம். அதுக்கடுத்து செகண்ட் யூனிட் போறோம். செகண்ட் யூனிட்டை படிச்சு முடிக்கிறோம். அதுக்கடுத்து தேர்ட் யூனிட் போறோம். தேர்ட் யூனிட் போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் யூனிட்டை திரும்ப ஒரு தடவை கோ த்ரூ பண்றோம். இந்த மாதிரி நீங்க தொடர்ந்து படிச்சா தான் நீங்க வந்து சக்சஸ் பண்ண முடியும். அதை விட்டுட்டு நுனிப்புல் மேய்கிறது மாதிரி ஃபர்ஸ்ட் யூனிட்ல கொஞ்சம், ரெண்டாவது யூனிட்ல கொஞ்சம், மூணாவது யூனிட்ல கொஞ்சம் படிச்சுக்கிட்டே போனீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து நம்ம பண்ண முடியாதுங்க. அதுக்கடுத்து பாத்தீங்களாக்கா நீங்க டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமா இருக்கட்டும் அல்லது பிஜிடிஆர்பியா இருக்கட்டும், நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை வந்து அழகா உங்களுக்கு இதுலயே கிடைக்குது. உங்களுக்கு வந்து நெட்லயே நீங்க அழகா சர்ச் பண்ணி வந்து எடுக்கலாம். நம்மளும் வந்து ஒவ்வொரு வீடியோவா போடும்போது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் வந்து போடலாம் அப்படின்னு வந்து இருக்கிறேன். அது டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, பிஜிடிஆர்பி ஹிஸ்ட்ரி இதுக்கு வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எப்படி எல்லாம் கேட்டிருக்காங்க அதையும் நம்ம போடலாம் அப்படின்னு இருக்கேன். அதுவும் வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அல்லது நீங்க ஒரு கைடே கூட ஒரு புக் ஸ்டோர்ல வந்து வாங்குறீங்க, அதுல பழைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாமே அழகா போட்டிருப்பாங்க. அல்லது நீங்க நெட்ல ஈஸியா கூகுள் சர்ச் பண்ணீங்களாக்கும் எடுத்துடலாம். அந்த மாதிரி ப்ரீவியஸ் கொஸ்டினை எடுத்து அதை ஃபுல்லா படிச்சீங்க அப்படின்னாலுமே அதுல வந்து ஒரு 30% ஆஃப் கொஸ்டின் வந்து நீங்க எழுதக்கூடிய எக்ஸாமுக்கு வந்து வந்துருங்க. ஒரு 30% அல்லது 20% கொஸ்டின்ஸ் வந்து நீங்க எழுதக்கூடிய எக்ஸாமுக்கு வந்து வந்துடும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல இருந்து. அல்லது அதுக்கடுத்து ஒரு 30% ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து அந்த ப்ரீவியஸ் கொஸ்டினுடைய அந்த ரிலேட்டடா, அது டைரக்டா அப்படியே வரும் அப்படின்னு சொல்ல முடியாது, அது தொடர்பான கேள்விகள் வந்து வந்துருங்க. அதுக்கு அடுத்து இன்னொன்னு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை ஏன் பார்க்கறோம் அப்படின்னா கொஸ்டின் வந்து எப்படியெல்லாம் எடுக்கிறாங்க அப்படின்ற நமக்கு ஒரு ஐடியா வந்து வரும். ப்ரீவியஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எதுவுமே படிச்சிருக்க மாட்டாங்க, பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனா தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருப்பாங்க, ஏதாவது ஒரு புக் வாங்கி படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடாதுங்க. நீங்க வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து நல்லா பார்த்துக்கங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை வந்து நல்லா பார்த்துக்கங்க. அதுக்கடுத்து யூனிட் வைஸா வந்து படிங்க. அப்பதான் வந்து நம்ம சக்சஸ் பண்ண முடியும். இன்னும் நிறைய பேர்த்துக்கிட்ட நம்ம பேசும்போது ஒரு சில சமயத்துல எல்லாம் கோச்சிங் கிளாஸ் எல்லாம் எடுக்க போயிருக்கேன். அப்ப போகும்போதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிலர் கேள்வி கேட்டோம் அப்படின்னா ஒரு சிலர்லாம் தமிழ்நாடு ஹிஸ்டரியில என்ன கொஸ்டின் கேட்டாலும் டாப் டு பாட்டா அப்படியே சொல்லுவாங்க. இப்ப எனக்கே ஒரு சில விஷயங்கள் தெரியாது, நான் உங்களுக்கு கிளாஸ் எடுப்பேன், ஆனா எனக்கே ஒரு சில விஷயங்கள் தெரியாது. தமிழ்நாடு ஹிஸ்டரியில ரொம்ப டீப்பா அந்த அளவுக்கு வந்து என்ன கொஸ்டினா இருந்தாலும் அவங்க வந்து ஆன்சர் பண்ணுவாங்க. ஆனா அப்படியே வந்து வேர்ல்டு ஹிஸ்டரி கேட்கும்போது, சார் வேர்ல்டு ஹிஸ்டரி நமக்கு கொஞ்சம் வராதுங்க சார், புரியாதுங்க சார்,
அந்த பேரு எல்லாம் ஒத்து வராதுங்க சார். நான் அதை சரியா படிக்கலைங்க சார் அப்படின்வாங்க. அப்ப வேர்ல்டு ஹிஸ்டரியில வந்து 2 யூனிட் இருக்கு. நான் பிஜிடிஆர்பி ஹிஸ்டரியை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்ப 2 யூனிட் இருக்குது. அதை விட்டுட்டு தமிழ்நாடு ஹிஸ்டரியை ஃபுல்லா படிச்சிருப்பாங்க. அப்ப இந்த 2 யூனிட்ல இருந்து வரக்கூடிய கொஸ்டினுக்கு வந்து அவங்கனால ஆன்சர் பண்ண முடியாது. ஒரு சிலர் பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், இந்திய நேஷனல் மூவ்மெண்ட், அந்த இந்திய வரலாறுல அதை நல்லா படிச்சிருப்பாங்க. ஆங்கிலேயர்கள் வருகையிலிருந்து இந்தியா சுதந்திரம் வரைக்கும், அதுக்கடுத்து இந்தியா ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் அது வரைக்குமே நல்லா படிச்சிருப்பாங்க. எல்லா கேள்வி கேட்டாலும் கேட்பாங்க. இதே ஏன்சியன்ட் இந்தியாவுல, பண்டைய கால இந்தியாவுல அல்லது மிடிவல் இந்தியா, இடைக்கால இந்தியாவுல ஏதாவது கேள்வி கேட்டா அப்படின்னா அது வந்து தெரியாது. அந்த மாதிரி இருந்தாலும் நம்ம வந்து சக்சஸ் பண்ண முடியாது. தொடர்ந்து எல்லா பாடப்பகுதிகளையும் தொடர்ந்து வந்து படிக்கணும். இப்ப நான் சொன்னது வந்து பிஜிடிஆர்பி ஹிஸ்டரிக்கு வந்து சொன்னேன். அதே போல ஒரு சிலர் வந்து இந்த டிஎன்யூஎஸ்ஆர்பி, அந்த போலீஸ் எக்ஸாம், எஸ்ஐ எக்ஸாம் படிக்கக்கூடியவங்க, அவங்க பாத்தீங்க அப்படின்னா ஹிஸ்டரியை மட்டும் நல்லா படிச்சா மட்டும் பத்தாதுங்க. ஒரு சிலர் ஹிஸ்டரியை நல்லா படிச்சிருப்பாங்க. மேக்ஸ்ல ஏதாவது கேட்டமாக்குன்னு தெரியாது, அல்லது சயின்ஸ்ல ஏதாவது கேட்டமாக்குன்னு தெரியாது. நீங்க வந்து என்ன அப்படின்னா, நீங்க ஹிஸ்டரியும் படிக்கணும், மேக்ஸும் படிக்கணும், சயின்ஸும் வந்து படிக்கணும். அது வந்து பேசிக்கான கொஸ்டின்ஸ் தான் அதுல வந்து இருக்கும். சரிங்களா? அதனால வந்து அந்த மாதிரி வந்து எல்லா ஆல்ரவுண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. காந்தியடிகள் சொன்னது மாதிரி உடல் உள்ளம் ஆன்மா இவற்றின் ஒட்டுமொத்த வளர்ச்சியை கல்வி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. நம்ம இந்த இடத்துல சொல்லும்போது பாத்தீங்களாக்க ஒட்டுமொத்தமாக என்ன சிலபஸோ அது எல்லாத்தையுமே நீங்க படிச்சா தான் வந்து உங்களால சக்சஸ் பண்ண முடியும். அதனால வந்து தொடர்ந்து படிங்க. இன்னொன்னு வந்து நீங்க எல்லாருமே நீங்க என்னப்பா பண்ற அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, நான் டிஎன்பிஎஸ்சிக்கு படிச்சுக்கிட்டு இருக்கேன் அல்லது போலீஸ் எக்ஸாமுக்கு படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற விஷயம் சொல்லுவாங்க. ஒரு சிலர் நான் டிஆர்பிக்கு படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவா மேலோட்டமா எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறீங்களா, நல்லது. 6வதுல இருந்து 12வது வரைக்கும் இருக்கக்கூடிய புக்கை வந்து நல்லா ஃபர்ஸ்ட் தரவு பண்ணிருங்க. அதுலயும் குறிப்பாக இந்த சோசியல் சயின்ஸ் புக், 11th 12th ஹிஸ்டரி புக், சோசியல் சயின்ஸ் புக்கும், தமிழ் புக்கும், சயின்ஸ் புக்கும் நல்லா கம்ப்ளீட் பண்ணிருங்கப்பா. இப்படிதான் வந்து ஜென்ரலா எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு கருத்து. அது உண்மைதாங்க. வேற இது வந்து உண்மைதான். என்ன அப்படின்னா 6வதுல இருந்து 12வது வரைக்கும் இருக்கக்கூடிய புக்கை நீங்க தரவு பண்ணாலுமே ஒரு 50% மேல வந்து நீங்க ஆன்சர் பண்ணிடலாம். அதுல இருந்து டைரக்டாவோ இன்டைரக்டாவோ கேள்விகள் வந்து கேட்கப்படும். சரிங்களா? அதனாலதான் நம்ம வந்து இந்த ஸ்கூல் புக்கை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி வந்து வீடியோ போடலாம் அப்படின்னு வந்து இருக்கிறோம். தொடர்ந்து பாருங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல வந்து நீங்க தெரிவிக்கலாம். உங்களது சந்தேகங்கள் வந்து என்னால் முடிந்த அளவுக்கு அதை வந்து தீர்த்து வைக்கப்படும். இப்போ வந்து அடுத்த வீடியோவில் வந்து நம்ம இந்திய தேசியத்தின் எழுச்சி 12ஆம் வகுப்புல புதிய பாடத்திட்டத்தின்படி இந்திய தேசிய இந்தியா இந்தியாவில் தேசியத்தின் எழுச்சி அப்படின்ற முதல் பாடத்தை வந்து நம்ம பார்க்க போறோம் அடுத்த வீடியோவில். தொடர்ந்து பாருங்க. உங்களுக்கு சந்தேகங்கள் எதா இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல வந்து தெரிவிங்க. அல்லது இன்னும் வேற எப்படியெல்லாம் உங்களுக்கு உங்களுக்கு என்ன தேவை, சார் இந்த பாடப்பகுதி வந்து எங்களுக்கு புரியல, இந்த பாடப்பகுதியை வந்து நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அதை வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். என்ன அப்படின்னா வரலாறு தொடர்பாக வரலாறு தொடர்பாக மட்டும்தான். ஏன்னா நான் வந்து வரலாறு வாத்தியார். அதனால வந்து வரலாறு தொடர்பாக மட்டும்தான் நம்ம இது பண்ண முடியும். அதே மாதிரி சோசியல் சயின்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அதுவுமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். நான் இப்போ எய்ம் பண்ணி இருக்கிறது 12ஆம் வகுப்பு வரலாறு பாடப்பகுதியில இருந்து நம்ம வீடியோ போட போறோம். அதுக்கடுத்து இடையில வந்து நம்ம டெட்டுக்கு பார்க்கும்போது ஜாகிரபியும் வந்து நம்ம போடலாம். ஜாகிரபி, சிவிக்ஸ் இந்த மாதிரி வந்து போடலாம். 12ஆம் வகுப்பு பாடப்பகுதியை முடிச்சுட்டு அப்படியே நம்ம 11வது, அதுக்கடுத்து 10வது, அதுக்கடுத்து வந்து 9 அந்த மாதிரி வந்து கீழே 6th வரைக்குமே வந்து போகலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த தமிழ் தகுதி தேர்வு, அந்த தமிழ் தகுதி தேர்வுல பார்த்தீங்க அப்படின்னா இப்ப யூஜிடிஆர்பிக்கு நடந்த அந்த தமிழ் தகுதி தேர்வுல 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு பாடப்பகுதியில இருந்து மட்டுமே கேள்வி கேட்டிருக்காங்க. 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தை படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து அந்த தகுதி தேர்வுல வந்து பாஸ் பண்ணி இருந்திருக்கலாம். அதுலயும் ஒரு சிலர் பாஸ் பண்ண முடியாம போயிடுச்சு. அந்த மாதிரி வந்து இந்த ஸ்கூல் புக்கை ஃபோக்கஸ் பண்ணி தான் கேட்குறாங்க. சரிங்களா? அதனால வந்து நீங்க ஸ்கூல் புக்கை நல்லா படிங்க. உங்களுக்கு ஸ்கூல் புக்கு ஈஸியா கிடைக்கும். பசங்கிட்ட உங்க நியரஸ்ட் உங்க ஊர்ல சொந்தக்கார பையன், தெரிஞ்ச பையன் அவங்ககிட்ட வந்து வாங்கி படிங்க. அதுக்கடுத்து நீங்க சென்னை போனீங்க அப்படின்னா அங்க டிபிஐ கேம்பஸ்லயே வந்து புக்கு வந்து நீங்க விலைக்கு வாங்கிக்கிறலாம்.
அந்த மாதிரி வந்து நீங்க வாங்கி புக்கை பிசிக்கலா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். தொடர்ந்து நம்ம போடக்கூடிய வீடியோவையும் பாருங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, இதோடு நம்ம வந்து இந்த கிளாஸ் வந்து நம்ம முடிச்சிருவோம். தேங்க்யூ. ரொம்ப ஓவரா இவ்வளவு நேரம்லாம் பார்க்கவே மாட்டாங்க. சாப்பிட்டா 10 நிமிஷம் அதோட முடிச்சிட்டு அந்த கிளாஸ் பழகிடுச்சு. இப்ப கிளாஸ் எடுக்கிறவங்க இப்ப ஒரு கிளாஸ் உன் கிளாஸ் பாத்துக்கு இருக்கவங்க பாக்குறாங்கன்னா கூட சார் ஏதோ சொல்றாருன்னு கவனிப்பாங்க. புதுசா பாக்குறவங்க என்னடா அவன் வேலை வேலைன்னு மேட்ருக்கு வருவாங்களா நானே ஸ்கிப் பண்ணிட்டு இப்ப இதை எப்படி ரெக்கார்ட் இது பண்ணுங்க. ரெக்கார்ட் ஆச்சு